ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன், ஹார்ட் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு கிளியரான ஸ்ட்ரக்சர் வேணும்னா நீங்கள் வீடியோ 3ல் இந்த லெசனில் இருக்க வீடியோ 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் எப்படி அதை ட்ரா பண்ணுறது அப்படின்னு. ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதுதான் உங்களுடைய ஹார்ட். ஓகே, ஹார்ட் இருக்குது. ஹார்ட்டில் மொத்தம் ஹியூமன் ஹார்ட்டில் மொத்தம் 4 சேம்பர்ஸ் இருக்குது. 4 சேம்பர்ஸ். மேலே இருக்கிற 2 சேம்பர்ஸையும் ஆரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற 2 சேம்பர்ஸையும் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? மேலே ஆரிக்கல், இதுவும் ஆரிக்கல். கீழே இருக்கிறது 2ம் வென்ட்ரிக்கல். ஸோ இதுதான் உங்களுடைய லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் ஆரிக்கல். இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல். புரியுதா? சில பேர் கேட்கலாம், மேம் இந்த சைடு தானே மேம் ரைட் சைடு வருது, ஸோ இது தானே ரைட் ஆரிக்கல் வரும், இது தானே லெஃப்ட் வரும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்ட். பட் சி, நம்ம புக்கில் ஹார்ட்டை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் புக்கோட சைடில் நின்று ஜஸ்ட் டேர்ன் பண்ணி பாருங்கள். புரியுதா? டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் லெஃப்ட் வரும், இதுதான் உங்களுடைய ரைட் சைடு வரும். புரியுதா? ஸோ மேலே இருக்க 2ம் ஆரிக்கல்ஸ், கீழே இருக்கிறது 2ம் வென்ட்ரிக்கல்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ஸ்க்கும் வந்து நம்ம டோர்ஸ் வச்சுருப்போம்ல, செப்பரேட்டாக கிச்சனுக்காகட்டும் பெட்ரூம்ஸ்க்காகட்டும் எல்லா ரூமுக்கும் நம்ம டோர் வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு சேம்பர்ஸும் அடுத்த சேம்பர்ஸோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். லைக் டோர்ஸ், நம்ம எப்படி வீட்டுக்கு நம்ம டோர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் வந்து ஜாயின் ஆகாமல், அதாவது பிளட்டு வந்து, ஏன்னா ஹார்ட்டில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்க போகுது. சரிங்களா? ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இருக்கும், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் மிக்ஸ் ஆகாமல் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பார்ட்டிஷன். புரியுதுங்களா? ஒரு கிராஸ் மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பார்ட்டிஷன் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? செப்டம். செப்டம்னா ஒரு ரூமோட ஜஸ்ட் ஒரு டோர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செப்டம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆரிக்கல், இது ஒரு ஆரிக்கல். ஓகேவா? ஸோ இந்த ஆரிக்கலுக்கு நடுவில் ஒரு செப்டம் இருக்கா, ஒரு பார்ட்டிஷன் இருக்கா, ஒரு இங்கே தெரியுது இல்லை, பிரிச்சிருக்கேன் பாருங்கள், அது பேர் இன்டர் ஆரிக்குலர் செப்டம். ஏன்னா அது ஆரிக்கலுக்கு நடுவில் இந்த செப்டம் இருக்குது, அந்த பார்ட்டிஷன் இருக்கிறதுனால அது பேர் இன்டர் ஆரிக்குலர் செப்டம். புரியுதா? அதே மாதிரி கீழே வாங்க, இது ஒரு வென்ட்ரிக்கல், இது ஒரு வென்ட்ரிக்கல். ஸோ வென்ட்ரிக்கலை நடுவில் பிரிக்கிற இந்த பார்ட்டிஷன் இருக்குல்ல, அந்த செப்டம் பேர் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன், பிரிக்கிறதுக்காக உள்ள பார்ட்டிஷன். ஓகே, ஸோ ஹார்ட் ஹேஸ் 4 சேம்பர்ஸ், அப்பர் ஆரிக்கல்ஸ், லோவர் வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2. ஒன்று வெயின்ஸ் அண்ட் ஆர்ட்ரீஸ். வெயின்ஸ், ஆர்ட்ரீஸ், இது 2ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிளட் வெசல்ஸ். பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிற வெசல்ஸ் வெயின்ஸ், ஆர்ட்ரி. புரியுதுங்களா? வெயின்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு வந்து சேர்க்கும் வெயின்ஸ். ஆர்ட்ரீஸ் வந்து ஹார்ட்லேருந்து பிளட்டை மற்ற பார்ட்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கும். புரியுதுங்களா? இங்கே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ட்ராயிங் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். வெயின்ஸ் இருக்கா? ஸோ வெயின்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு என்ட்ரு ஆகுது, ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். ஹார்ட்லேருந்து கொண்டு போகிறது வந்து ஆர்ட்ரீஸ். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை சொல்லிவிட்டு நம்ம இதுக்குள்ளே போனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம் அது என்னென்னு. ஜஸ்ட் இது வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட். இமேஜின் பண்ணிக்கோங்க, ப்ளே கிரவுண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே சன் இருக்கா? ஸோ கீழே வந்து இந்த இடத்துல குழந்தைங்களாம் வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டே ஹாட்டாக இருக்கிறதுனால அவங்களாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தண்ணி தேவை. புரியுதுங்களா? ஸோ இங்கே ஒரு பேரல் இருக்குது. ஓகே, பெரிய பேரலில் ஒரு பெரிய கேனில் வாட்டர் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், வாட்டர் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கம் ஒரு 4 பேர் நின்றுட்டு அந்த தண்ணியை ஒரு வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணி அந்த 4 பேர் அந்த குழந்தைங்க கிட்டே போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இந்த பேரல்னால் அந்த மொத்தம் வாட்டர் இருக்கிற அந்த கேன் வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து சின்ன சின்ன வாட்டர் பாட்டில்ஸில் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஒரு 4 பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த பக்கம் அந்த குழந்தைங்க குடிச்சு முடிச்ச அந்த வாட்டர் பாட்டில்ஸ், இந்த எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு தேவை கிடையாது இப்போ, அதை இந்த பக்கமாக 4 பேர் திரும்ப கொண்டு இந்த பேரல் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. புரியுதா? ஸோ இவங்க வாட்டரை
கொண்டு போய் கொடுப்பாங்க. வாட்டர் பாட்டிலில் வாட்டர் இருக்கிற பாட்டில்ஸை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க எம்டியான பாட்டில்ஸை கொண்டு வந்து திரும்ப இந்த பேரல் கிட்ட கொடுத்துடுவாங்க. ஸோ இதே வேலையை தான் உங்கள் ஹார்ட் பண்ணுது. உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸ்க்குமே ஆக்சிஜன் தேவை. எல்லா பார்ட்ஸுக்குமே ஆக்சிஜன் ரொம்ப தேவை. புரியுதுங்களா? ஆக்சிஜன் எது வழியாக போகுதுன்னா பிளட்டு தான். ஸோ பிளட்டு தான் ஆக்சிஜனை கொண்டு போய் எல்லா பார்ட்ஸ்க்கும் சேர்த்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அப்போ எந்தெந்த பிளட்டுலலாம் ஆக்சிஜன் இல்லையோ அந்த பிளட்டை வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? எந்த பிளட்டில் ஆக்சிஜன் இல்லையோ அது பேர் டீஆக்சிஜனேட்டட் பிளட். அந்த பிளட்டு உங்களோட செல்ஸ்க்கு தேவை கிடையாது, ஏன்னா அதில் ஆக்சிஜன் இல்லை. ஸோ உங்கள் செல் செய்ய வேண்டிய வேலை எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஆக்சிஜன் தேவை. ஸோ இந்த பிளட்டில் இந்த ஆக்சிஜனை உங்கள் செல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிச்சு, சாப்பிட்டுடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அந்த பிளட் தேவையில்லை. அந்த பிளட் பேர் தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளட்லலாம் ஆக்சிஜன் இருக்கோ அந்த பிளட் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட். புரியுதா? இதில் ரெண்டு ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஹார்ட் ஃபார்முலா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி இதில் ஒரு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். வாங்க நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் நான் போட்டிருக்கேன்ல, பிளாக் ஏரோ மார்க், அதெல்லாம் டீஆக்சிஜனேட்டட் பிளட், தட் இஸ் கெட்ட பிளட்னு வச்சுக்கோங்களேன். கெட்ட பிளட், இந்த பிளாக் கலரில் ஏரோ மார்க் இருக்கிறதுலாம் கெட்ட பிளட்டு. ஓகே, உங்கள் உடம்புக்கு தேவையில்லாதது. சரியா? இந்த ரெட்டில் போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் ஆக்சிஜனேட்டட் பிளட், தட் இஸ் அந்த ஆக்சிஜன் கலந்த பிளட்டு நம்ம உடம்புக்கு தேவை. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா இந்த சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா அண்ட் கொரோனரி சைனஸ் இவங்க இருக்காங்கல்ல, இது 3 வெயின்ஸு. வெயின்ஸ் தெரியும்ல, நரம்பு, பிளட் வெசல்ஸ், அதெல்லாம் ஒரு பிளட்டை கொண்டு வர வெசல்ஸ், அவ்வளோ டியூப்ஸ். ஸோ இவங்க இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, சுப்ரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா அண்ட் கொரோனரி சைனஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பிளட்டை வெளியிலேருந்து, ஓகேவா, இது ஒரு வெயின் எங்கே கொண்டு வருதுன்னு பாருங்கள், ஏரோ மார்க் போட்டிருக்கு. இது என்ன இடம்னு சொன்னேன், ரைட் ஆரிக்கல் சொன்னேன்னா. ஸோ ரைட் ஆரிக்கலுக்கு அந்த பிளட்டை ஃபஸ்ட்டு ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. புரியுதா? வந்துடுச்சா பிளட்டு? ஸோ இந்த இடத்துல எந்த வேலும் நடக்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட் அந்த ஏரோ மார்க் எங்கே வருதுன்னு பாருங்கள். ரைட் ஆரிக்கல்லேருந்து அந்த பிளட் திரும்ப எங்கே வருது, ரைட் வென்ட்ரிக்கலுக்கு கீழே வருது. புரியுதா? ஸோ கீழே வருது. ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றது எல்லாமே என்னதுன்னு சொன்னேன், வெயின்ஸ். ஸோ வெயின்ஸ் தான் இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்த பிளட் என்ன ஆகும்னா பம்ப் ஆகி பல்மனரி ட்ரங்க்குங் அப்படின்ற ஒரு பார்ட்டுக்கு போகணும். புரியுதா? இப்போது ஹார்ட்லேருந்து வெளியில் கொண்டு போயிட்டுருக்கோம், ஹார்ட்லேருந்து வெளியில் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ வெயின்ஸ் கிடையாது, இப்போ வந்து ஹார்ட்ரீஸ்க்கு மாறிடுச்சு. உள்ளே கொண்டு வர அந்த வேலை தான் வந்து வெயின்ஸ் பார்க்குது. இப்போ நம்ம ஹார்ட்லேருந்து வெளியில் கொண்டு போகிறோம், ஹார்ட்டை விட்டு வெளியிலனால அது பேர் பல்மனரி ட்ரங்க்கு. ஓகே, அது வந்து ஆர்ட்ரி. பல்மனரி ட்ரங்க் மூலயமா பிளட்டு திரும்ப வெளியில் வருது. ஹார்ட்டை விட்டு வெளியில் வந்து 2 வெசல்ஸாக பிரிஞ்சு பல்மனரி ஆர்ட்ரிஸ், 2 பல்மனரி ஆர்ட்ரிஸாக. ட்ரங்க்னா பெருசு, ஒரு பெரிய ஒரு வெசல் வச்சுக்கோங்க, பிளட் வெசல். அதுலேருந்து 2 தனித்தனி வெசலாக, சின்ன சின்ன வெசலாக பல்மனரி ஆர்ட்ரி, 2 பல்மனரி ஆர்ட்ரியை பிரிஞ்சு 2ம் ஒரு லங்ஸ்க்கு, அதாவது பக்கத்தில் இருக்க லங்ஸ்க்குள்ளே போய் என்ட்ரு ஆகிடுச்சு இந்த பிளட். புரியுதா? டீஆக்சிஜனேட்டட் பிளட், தட் இஸ் எந்த பிளட்டில் ஆக்சிஜன் இல்லையோ அந்த வேஸ்ட்டான பிளட்டை இந்த ப்ராசஸ் மூலயமா இவங்க இருக்காங்கல்ல இந்த வெயின்ஸு, ரைட் ஆரிக்கல் வழியாக நுழைஞ்சி ரைட் வென்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சு நெக்ஸ்ட்டு பல்மனரி ட்ரங்க்குள்ளே என்ட்ராகி அது 2 ஆர்ட்ரிஸாக பிரிஞ்சு லங்ஸ்குள்ளே போயிட்டாங்க. புரிஞ்சிச்சா? இப்போ தேவையில்லாத பிளட் லங்ஸ்க்கு போயிடுச்சு. இப்போ லங்ஸில் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? நீங்கள் இன்ஹேல் பண்ணுற, ரெஸ்பிரேட் பண்ணுற ஆக்சிஜன் இருக்கும்ல. புரியுதா? லங்ஸ்க்கு ஆக்சிஜன் கிடைக்கும்ல. ஸோ இந்த லங்ஸ் என்ன பண்ணும், இப்போ அதுக்கு வந்திருக்குல்ல பிளட் வந்திருக்குல்ல, அந்த பிளட்டில் ஆக்சிஜன் இல்லைல்ல. அப்போ யோசிக்கும், ஓகே இந்த பிளட்டில் இப்போது ஆக்சிஜன் இல்லை, அதனால தான் இது வந்து ஹார்ட் வேணான்னு சொல்லி வெளியில் அமைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த லங்ஸ் என்ன பண்ணும், நீங்கள் சுவாசிக்கிறீங்கல்ல, இன்ஹேல் பண்ண ஆக்சிஜனை அந்த ரத்தத்தில் கலந்துரும். இங்கே வந்து அந்த லங்ஸுக்கு கிடைச்ச அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட், தட் இஸ் ஆக்சிஜன் இல்லாத பிளட்டில் இந்த லங்ஸ் என்ன பண்ணும், பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்சிஜனை கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த பிளட்டில் என்ன இருக்குது, நிறைய ஆக்சிஜன் கிடச்சிருச்சா. இப்போ அந்த பிளட் என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளட் தான் உங்கள் எல்லா செல்ஸ்க்கும் தேவை, எல்லா ஆர்கன்ஸ்க்கும் தேவை. ஸோ இதை யார் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயின்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, வெயின்ஸ் தான் ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கும்னு சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி இங்கே லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின்ஸ்னால் அது ஒரு பிளட் கொண்டு வர வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ். அவங்க இந்த பக்கமாக, இவங்க இந்த பக்கம் வந்தாங்கல்ல, ஸோ இவங்க இந்த பக்கமாக லங்ஸ்லேருந்து அந்த பல்மனரி வெயின்ஸ் பிளட்டை கொண்டு வருது. ஓகேவா? அந்த பிளட்டில் ஆக்சிஜன் நிறைய இருக்குது, நல்ல பிளட், பியூர் பிளட். அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆரிக்கலில் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல எந்த பெரிய வேலையும்
நடக்க போகிறதில்ல. ஸோ இந்த லெஃப்ட் ஆரிக்கல் வழியாக வந்து அப்படியே பாருங்கள், கீழே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கா, ஆரோ மார்க் கண்டினியூ ஆகுது பாருங்கள். லெஃப்ட் வென்ட்ரிக்கலை நுழைஞ்சு ஜஸ்ட் ஒரு டேர்ன் பண்ணி அயோட்டா இப்போ டேர்ன் ஆகி வெளியில் போகுதில்ல. ஸோ வெளியில் போகிற வேலை யார் செய்வான்னு சொன்னேன்? ஆர்ட்ரீஸ் தான் வெளியில் உள்ள இங்கே வந்த அந்த பிளட்டை இப்போ வெளியில் ஹார்ட்டை விட்டு வெளியில் கொண்டு போகிற வேலை யார் பண்ணுறது? ஆர்ட்ரீஸ். கொண்டு வந்தது வெயின்ஸு, வெளியில் கொண்டு போகிறது ஆர்ட்ரிஸ். ஸோ அந்த இங்கே இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் வந்து பிளட்டு டேர்ன் ஆகி அயோட்டாவில் போயிடும். அயோட்டாங்கிறது ஒரு ஆர்ட்ரி, ஓகேவா? எல்லாமே ஒரு பிளட் வெசல்ஸ், ஓகே. ஸோ இந்த அயோட்டாவில் இருந்து தான் நம்ம உடம்புக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட்டு சப்ளை ஆகுது. புரியுதா? ஈஸியாக இது. பல்மனரி வெயின் மூலயமா ஆக்சிஜனேட்டட் பிளட். உங்களுக்கு கேட்பாங்க விச் வெயின் கேரிஸ் தி ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லணும் உடனே பல்மனரி வெயின்ஸ்ன்னு சொல்லணும். புரியுதா? இந்த பல்மனரி வெயின்ஸ் நல்ல பியூர் பிளட்டை லெஃப்ட் ஆரிக்கல் வழியாக வந்து கீழே லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு உங்களுக்கு என்ட்ராகி திரும்ப அயோட்டா மூலயமா எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போய் கொடுத்துரும். புரியுதா? ஸோ எல்லா ஆர்ட்ரிஸும் என்ன பண்ணும்? பிளட்டை ஹார்ட்லேருந்து வெளியில் கொண்டு போகும். எல்லா வெயின்ஸும் ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு வந்து கொடுக்கும். புரியுதா? பட் கொரோனரி ஆர்ட்ரின்னு இருக்குது, அது மட்டும் ஹார்ட்டுக்கு தேவையான பிளட்டை சப்ளை பண்ணும். கொரோனரி ஆர்ட்ரி ஏன்னா ஹார்ட்டுக்கும் அது ஃபங்க்ஷன் பண்ண பிளட் தேவையில்லை. ஸோ அந்த பிளட்டை ஹார்ட்டுக்கு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனரி ஆர்ட்ரி தான் ஹார்ட்டுக்கு பிளட்டை சப்ளை பண்ணுது. புரியுதுங்களா? இதில் வந்து ஒரு ரெண்டு ரூட் தான், 2 ஃபார்முலா தான். டீஆக்சிஜனேட் பிளட், கெட்ட பிளட்டை எந்தெந்த வழியாக வந்து, புரியுதா? இன்ஃபீரியர் சுப்பீரியர் வீனா காவா கொரோனரி சைனஸ் மூலயமா ரைட் ஆரிக்கல் வழியாக வந்து ரைட் வென்ட்ரிக்கல்குள்ளே நுழைஞ்சு நெக்ஸ்ட்டு பல்மனரி ட்ரங்க்குள்ளே நுழைஞ்சு அது ஃபைனல் லங்ஸ்க்கு போயிடுச்சு. ஸோ கெட்ட பிளட், டீஆக்சிஜனேட் பிளட். இப்போது அங்கே லங்ஸ் என்ன பண்ணும்? அந்த பிளட்டுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. ஸோ இப்போ அந்த பிளட் நல்ல பிளட் ஆகிடுச்சுல, அது திரும்ப பல்மனரி வெயின்ஸ் வழியாக வந்து லெஃப்ட் ஆரிக்கல்குள்ளே நுழைஞ்சு லெஃப்ட் வென்ட்ரிக்குள்குள்ளே மூவ் ஆகி நெக்ஸ்ட்டு அயோட்டா மூலயமா எல்லா பார்ட்ஸ்க்கும் சப்ளை ஆகுது. இவ்வளோ தான் உங்களோட ஹார்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த சொன்ன பாருங்கள், இந்த ஒரு ப்ளே கிரவுண்ட் கான்செப்ட், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இது கூடவே நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரிக்கல்ஸ் வென்ட்ரிக்கல்ஸில் வந்து எது திக் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம், சரியா? அப்படி கேட்டால் நீங்கள் வந்து வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். வென்ட்ரிக்கல்ஸோட வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். வேறஸ் உங்கள் ஆரிக்கல்ஸோட வால்ஸ் இருக்குல்ல, அதோட அவுட்டர் வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஏன் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளட்டுமே கீழே வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து தான் வெளியில் பம்ப் ஆகி போகும், சரிங்களா? ஸோ பம்ப் பண்ணி போகும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அதனால எப்போவுமே வென்ட்ரிக்கல்ஸோட வால் வந்து எப்போவுமே ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா ஆரிக்கல்ஸ்லேருந்து ஜஸ்ட் கீழே வென்ட்ரிக்கலுக்கு அனுப்பிடும், ஜஸ்ட் டைரெக்டாக வந்துடும் கீழே. பட் வென்ட்ரிக்கல் இருந்து தான் ஹார்ட்டை விட்டே அந்த பிளட் வெளியில் போகணும். புரியுதுங்களா? ஒரு ஆர்கனை விட்டு அது வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பம்ப் பண்ணணும்ல பிளட்டை. அப்போ ஒரு ஃபோர்ஸ் தேவையில்ல. ஸோ அதெல்லாம் தாங்கிறதுக்காக தான் அந்த வென்ட்ரிக்கல்ஸோட வால் வந்து எப்போவுமே ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேவா? Okay students, I will meet you in the next class.